ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்பாரா? திமுகவில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மகனுமான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற குரல் அக்கட்சிக்குள் எழுந்துள்ளது. திமுக நிர்வாகிகள் பலரும் இதனை வெளிப்படையாகவே பேசி வருகின்றனர். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி, நான் உட்பட அனைத்து அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று மட்டுமே பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு அரசில் துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பார் என திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பேசி வந்தாலும் அதற்கான வாய்ப்பு பழுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிவிட்டார். ஆனாலும் துணை முதல்வர் குறித்து விவாதங்கள் இன்னும் முழுமையாக ஓயவில்லை. துணை முதல்வர் விவாதத்தை தொடங்கி வைத்த அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் உதயநிதியை முன்னிறுத்தி மீண்டும் துணை முதல்வர் விவாதம் கிளம்பியுள்ளது. இதனை உதயநிதி ஸ்டாலின் நீண்ட நாள் நண்பரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். கடந்த ஜூன் மாதம் பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அன்பில் மகேஷ், முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் உதயநிதி செயல்பட்டு வருகிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர் என பொறுப்பு வகித்தாலும் எங்களை போன்றவர்களுக்கு அவர்தான் துணை முதலமைச்சர் என்றார். அதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற மு.க.ஸ்டாலின் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இதன் பின்னர் துணை முதல்வர் பதவி குறித்து பேச்சுகள் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணத்தை ஒட்டி மீண்டும் விவாதம் கிளம்பியுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்லவிருப்பதால் அந்த காலகட்டத்தில் முதல்வரின் பொறுப்புகளை கவனிக்கும் வகையில் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு திமுகவில் ஒரு தரப்பினரிடையே மீண்டும் எழுந்துள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்நிலையில் ராமநாதபுரத்தில் கடந்த 9ஆம் தேதி நடந்த தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் துணை முதல்வர் பதவி குறித்து பேசினார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வகிக்கும் துறையின் கீழ் திறன் மேம்பாட்டு திட்டம் வருகிறது, அதனை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்று கூறிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டார். பின்னர் உடனே வரும் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் என கூற வேண்டும், அதற்கு முன்பு அவ்வாறு பேசக்கூடாது என்று அவர் கூறினார். உதயநிதி துணை முதல்வர் ஆவார் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் ஒருவர் தேதி குறிப்பிட்டு பேசியது விவாத பொருளாக மாறியது. அதே நாளில் இந்த கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளதே என செய்தியாளர் கேட்டபோது கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். இதற்கு திமுகவின் பதில் என்ன என்பதை பார்க்கலாம். துணை முதல்வர் பதவி குறித்து எழும் சர்ச்சைகள் குறித்து பேசிய திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், முதல்வருக்கு துணையாக ஒருவர் வேண்டும் என்பது கட்சியின் மத்தியில் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக முதல்வர் வெளிநாடு பயணம் செல்லும்போது அமைச்சரவை கூட்டங்களை நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும் என பேசப்பட்டது. அந்த அடிப்படையில் துணை முதல்வர் பதவி தொடர்பான பேச்சுக்கள் எழுகின்றன. இந்த தேதியில் பதவியேற்பார் என்பதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் பேசக்கூடியவைதான் என்றார். மேலும் தொடர்ந்து அவர், ஒருவருக்கு பொறுப்புகளை வழங்குவது என்பது கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. உதயநிதிக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்பது கட்சியில் ஒருமித்த கருத்தாக உள்ளது. அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாமா என்பதை முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கூறியது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். துணை முதல்வர் பதவி குறித்து முதலமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகும் அது குறித்து விவாதம் தொடர்வது ஏன் என மூத்த பத்திரிகையாளர் கே. கார்த்திகேயனிடம் வினாவிய போது அவர் அளித்த பதிலை இங்கு பார்க்கலாம். அதற்கு சில காரணங்கள் உள்ளன. 2006 to 2011 திமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போது துணை முதல்வர் பொறுப்பில் ஸ்டாலின் அமர்த்தப்பட்டார். இன்று உதயநிதியை முன்மொழிந்து அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ், கண்ணப்பன் ஆகியோர் எப்படி பேசுகிறார்களோ அதே போல அன்று பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் ஸ்டாலின் பெயரை முன்மொழிந்தார். அதன் பின்னரே துணை முதல்வராகவும் கட்சியில் செயல் தலைவராகவும் மு.க.ஸ்டாலின் பதவியேற்றார் என்று அவர் கூறினார். எனினும் தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் அவசரப்பட வேண்டாம் என திமுக தலைமை விரும்புகிறது.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 20 மாத அவகாசம் உள்ளது. அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் தேர்தலில் ஒன்றாக கூட்டணி அமைத்தால் அது திமுகவுக்கு சவாலானதாக மாறலாம். அப்படி இருக்கும்போது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து அது வாரிசு அரசியல் என்ற பெயரில் பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது என்பதில் திமுக தலைமை எச்சரிக்கையாக உள்ளது என்றார் அவர். துணை முதல்வர் என்பது ஓர் அலங்கார பதவி. அரசியலமைப்பு ரீதியாக எந்த முக்கியத்துவமும் இல்லை. அரசியலில் அடுத்த தலைமை இவர்தான் என அங்கீகரித்து வழிகாட்டுவதற்கான முறையே இப்பதவி பார்க்கப்படுகிறது என்கிறார் கார்த்திகேயன்.